subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது சாய் கராத்தே அண்ட் யோகா அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட ஆஸ்கார் உலக சாதனை நிகழ்ச்சியில் 81 கராத்தே மாணவிகள் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு கராத்தே பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதோடு இந்த 81 கராத்தே மாணவர்கள் செய்த சாதனைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. திருநெல்வேலி வஉசி உள் மைதானத்தில் வைத்து சாய் கராத்தே யோகா அகாடமி சார்பில் ஆஸ்கார் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேசிய கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் கே கீதா திரவியம் முன்னிலையில் 81 கராத்தே மாணவிகள் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு கராத்தே பயிற்சி மேற்கொண்டனர். 3 மாணவர்கள் ஆணி படுக்கையில் நின்று கொண்டு தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரென்சி செல்வராஜ், வழக்கறிஞர் செல்வகுமார், உதவி தலைமை ஆசிரியர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆஸ்கார் உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 81 மாணவர்களுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கியுள்ளனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க.
அனைவருக்கும் வணக்கம். கீதா வந்து என்னோட மாணவி. 10 வயதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து 2004 வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அது போக மற்றபடி நல்ல திருநெல்வேலியில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆஸ்கார் விஷயமா அவங்க உரையாடும். வணக்கம், என்னோட பேர் கீதா. நான் இந்த கராத்தே ஃபீல்டில் 10 வயசுலேருந்து இருக்கேன். நான் 25 வருஷமா இந்த கராத்தேல இன்னும் இருக்கேன். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கற்றுக்கணும்னு இன்னும் நிறைய இருக்குது. சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. சின்ன வயசில் என்னால் முடியாததை என்னோட பிள்ளைங்களை வச்சு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதில் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்கணும்னு விரும்புகிறேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் இந்த ஆஸ்கார் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஸ்கார் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து 180 பிள்ளைங்களை வச்சு இப்போ பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆணி படுக்கை, அந்த ஆணியில் மேலே நின்று சிலம்பம் சுற்றிருக்காங்க, யோகா பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து செஸ் 30 செகண்ட்குள்ள அந்த இப்போ 25 ஆக்கியிருக்காங்க. 25 செகண்டுக்குள்ள இந்த செஸ் காயினை அடிக்க முடிப்பாங்க. 150 பேர் இருக்காங்க. இது வந்து காம்படிஷன் தான், நேஷனல் ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஸ்கார் அவார்டு. இது வந்து இப்போ கலந்துக்கிட்டு பிள்ளைங்க வந்து என்கிட்ட இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நேஷனல் லெவல் வரைக்கும் இப்போ போயிருக்காங்க. இப்போ ஸ்டேட் லெவல் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வரைக்கும் இப்போ சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. என்கிட்ட வந்து இன்னும் அந்த 3 வயசுல இருந்து கத்துக்கிட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. 3 வயசுல இருந்து இப்போ 7 வயசு ஆகுது. 4 வருஷமாலாம் இருக்காங்க. ப்ரொஃபீஸ்ல எல்லாம் இன்னும் கண்டினியூவா கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டுக்கு நான் ஏன் வந்தேன்னா, இந்த நம்மள மாதிரி பெண்கள் வந்து வெளியில வரணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் போகும்போதே என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பெர்மிஷன் கேட்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட மாஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் தைரியமா கூட்டிட்டு போறேன், கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலுமே அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னது சின்ன தயக்கம் இருக்கதான் செய்யும். அனுப்பலாமா வேணாமா, அவ்வளவு தூரம் போறோம். லோக்கல்ல நடக்கிற காம்படிஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இப்ப உள்ள சூழ்நிலை வந்து அப்படிதான் இருக்கு. என்னது தனியா பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. சோ இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த பாண்டிச்சேரியில நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். 10 வயசு பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு. சோ இதெல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காக எல்லா பிள்ளைங்களும், எல்லா குழந்தைங்களையும் பேசிக்ல இருந்து எந்த கலைன்னு, அதுக்கு தற்காப்பு கலை கண்டிப்பா அவங்களுக்கு கத்துக்கணும். அது இருந்துச்சுன்னா நிறைய இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் கேட்டிருக்கீங்க, தனியா ஒரு பொண்ணு இருந்து எல்லாரையும் அடிச்சு துரத்தி சவுண்ட் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டது, இதெல்லாம் நடந்தது நிகழ்ச்சி. சோ இது மாதிரி வந்து இந்த ஃபீல்டுக்கு நான் வந்ததே எல்லா பிள்ளைங்களையும் வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக. எல்லா பொம்பளை பிள்ளைங்கள இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணா தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அவங்களுக்கு முதல்ல அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும்னா கண்டிப்பா ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியும். கராத்தே வந்து அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா வித்தவுட் எம்டி ஹேண்ட், ஏன்னா நம்ம எப்பயுமே எந்நேரமும் கையில ஏதாவது வச்சிருப்போம்லாம் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. சோ நம்ம வெறும் கையில எப்படி ஒருத்தவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும், பாதுகாத்துக்க முடியும் நம்மள, அப்படின்றத வந்து கத்துக் கொடுக்கறது இந்த கராத்தே மட்டும்தான். நமது சாய் கராத்தே அகாடமி நல்ல வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதோட முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாகத்தான் இந்த 1 மணி நேரம் தொடர்ந்து கண்களை கட்டி கொண்டு இந்த கராத்தே நிகழ்ச்சியானது சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதற்காக திருநெல்வேலியில மாஸ்டர் சென்சாய் கீதா அவர்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்தினாங்க. அதுக்கு உறுதுணையா இருந்த அவங்க மாஸ்டர் டான் சென்சாய் ரென்சாய் செல்வராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து குருவை வணங்கி இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலியில இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு ஒரே நாள் 1 hour கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸு இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணின மாஸ்டர் சென்சாய் கீதா அவர்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.